பாகிஸ்தான்ல பாத்தியா திரும்ப பாபர் அசம் உள்ள வந்துட்டாரு ஸ்குவாடுக்குள்ள. பாபர் அசாம் ஆனா பிபிஎல்ல பாத்தியா பயங்கர முக்கடா. சிட்னி சிக்ஸஸ்க்கு விளாண்டு ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல. இவ்வளவு இது விளாண்டு ஒரு சிக்ஸ் அடிக்க முடியல. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரைக் ரேட் 103. ஒரு ஓப்பனர் பேட்டரு ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 103ல ஆடினாங்கன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ அதுல உனக்கு தெரியும் சூப்பர் சர்ஜ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பிபிஎல்ல. அது நீ எடுத்துக்கலாம் என்ன நீ ஹிட் பண்ணிக்கலாம். ஃபீல்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல பவர் பிளே மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஸ்மித் வந்து இது மாதிரி நான் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அது மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பிரச்சனை மாதிரி போயிடுச்சு. அது பாத்தீங்கன்னா அவர் தலைவர் கரெஸ்டாக போறப்போ ஸ்கோர் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இந்த இதெல்லாமே அந்த பவுண்டரி எல்லாம் உதச்சிட்டு போனாரு. அது தேவையில்லாத டீம் தான். எண்ட் ஆஃப் த டே இந்த டீமோட கால் தான். ஸோ டீம் என்ன டிசைட் பண்றாங்களோ இப்போ திடீர்னு மேபி அன்னைக்கு திலக்கர்மாவே மும்பை இந்தியன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது அன்னைக்கு. அப்போ அதுதான் சுச்சுவேஷன். அதுதான் பண்ணணும்னா அஸ் அ பிளேயர் வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அது நமக்கே தெரியலையே அவரால் அடிக்கவே முடியல. 103 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்கிறவ போய் சூப்பர் சர்ஜன் நீ இறக்கி விட்டா என்ன பண்ண முடியும்? அதுல இருக்கிற ஒரு பாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அததான் ஸ்டீவ் ஸ்மித் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. 6 பால் 32 ரன் அடிச்சிட்டாரு ஒரே ஓவர்ல. அதுதான் ஒரு கேம் சேஞ்சிங்காகவும் அமைக்கும். ரிஸ்வானியும் வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க, நீங்க இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆயிருங்கன்னு சொல்லி வெளில இருந்து கூப்பிட்டுருக்காங்க. அவருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு ஐசிசியோ பிபிஎல் மேனேஜ்மெண்ட் கிட்ட, இந்த மாதிரி என்ன எப்படி நீங்க என்ன கூப்பிடலாம் அப்படின்ட்டு. ரூல்ஸ்னா கூப்பிடுதான். அது கூட புரியாம அவங்க எல்லாம் வந்து இண்டிவிஜுவலா பாக்குறாங்க. அதனாலதான் பாகிஸ்தான் ஸ்டில் இந்த ஸ்டேஜ் என்ன சொல்றது நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கோம். அவங்க வந்து வேர்ல்ட் கப் டைம்ல எல்லாம் வந்து ஒரு 3 டீமா இருக்குமா. இது வந்து அஃப்ரீடி டீம், இது வந்து ரிஸ்வான் டீம், இது வந்து பாபர் அசாம் டீம்னு சொல்லிட்டு. ஆனா பீடாக் தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரிதான் இருக்கும்னு சொன்னா. அவர் வந்து பிஎஸ்எல்ல ஒர்க் பண்ணிருக்காருல்ல. சோ இப்படிதான் இருக்குமா. சோ நீ கலெக்டிவா டீமா விளையாடுற வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு டீம் வந்து தே கான்ட் ஃபைட். ஒரு இண்டிவிஜுவல்